இந்த உலகத்தில் மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்குகளில் பிரதானமானது குதிரை தான். இந்த குதிரையுடைய வேகத்துக்கு தான் ஹோஸ் பவர் என்று சொல்லப்படுது. இந்த ஹோஸ் பவரை வைத்து தான் உலகத்தில் பலவிதமான பவர் ஸ்பீடுகளை மக்கள் கணிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஆச்சரியமான தன்மைகளை கொண்ட இந்த குதிரை பற்றிய சுவாரஸ்யமான பல விடயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்டட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த குதிரை பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு தாவர உண்ணி. கிறிஸ்துக்கு முன் 4000 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்தே மனிதர்களால் பழக்கப்பட்ட ஒரு விலங்கு தான் இந்த குதிரை. 20வது நூற்றாண்டு வரை இந்த குதிரை மனிதனுடைய போக்குவரத்துக்காக வேண்டியும் யூரோப் கண்ட்ரிகளில் ஏர் உழுவுறதுக்காக வேண்டியும் இந்த குதிரைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு இந்த குதிரைகளுடைய பயன்பாடு குறைய ஆரம்பித்து மக்கள் அப்படியே வாகனத்திற்கு மாற ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்தில், அதாவது பண்டைய காலத்தில் அரசர்களுடைய படைகளில் இந்த குதிரை படை என்பது முக்கிய இடத்தை வகித்ததாக இருந்தது. எந்த அரச படை எடுத்தாலும் அந்த அரச படையில் பிரதானமாக இருப்பது இந்த குதிரைகளுடைய படைத்தான். அந்த காலத்திலிருந்து இன்று வரை இந்த குதிரைகளை கொண்டு பந்தயங்களும் நடைபெற்று வருகின்றன. சிலர் இந்த குதிரையை உணவாகவும் உண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த குதிரையுடைய சதை, தோல், பல், முடி, எலும்பு போன்றவற்றின் மூலமாக பலவிதமான பொருட்களும் செய்யப்படுகிறது. இந்த குதிரைகளில் கருப்பு நிறம், வெள்ளை நிறம், சாம்பல் நிறம், சிவப்பு கலந்த பழுப்பு நிறம், சில சந்தர்ப்பங்களில் 2 கலர் மிக்ஸ் ஆன குதிரைகளும் இருக்குது. இந்த குதிரைகளுடைய இனங்களை பொறுத்து அதனுடைய ஆயுட்காலம் வித்தியாசப்படுது. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரீத், இந்த குதிரை வகைகளில் இனத்தில் மிகவும் விலை உயர்ந்த எக்ஸ்பென்சிவ் குதிரை இனம் அரேபிய குதிரை இனங்கள். இந்த அரேபிய குதிரை தற்காலத்தில் 2,50,000 அமெரிக்கன் டாலருக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஸ்ரீலங்காவுடைய பெறுமதியில் 7.5 கோடி ரூபாவிற்கு இந்த அரேபிய குதிரை இனத்திலே ஒரு குதிரை விற்பனை செய்யப்படுது. இடம், சூழல், இனத்தை பொறுத்து குதிரையுடைய சராசரி ஆயுட்காலம் 25 to 30 வருடங்கள் தான். ஆனால் வழக்கத்துக்கு மாற்றமாக சில குதிரைகள் 40 வருடங்களை விட அதிகமான காலம் உயிர் வாழுது. 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓல்ட் ஃபெல்லி என்ற பெயருடைய ஒரு குதிரை 62 வயது வரை வாழ்ந்ததாக அறியப்பட்டிருக்குது. சுகபஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குதிரை தன்னுடைய 56வது வயதில் 2007ஆம் வருடம் உயிரிழந்தது. இந்த குதிரை தான் இந்த உலகத்தில் அதிக காலம் வாழ்ந்த குதிரை என்று கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல இடம் பிடித்திருக்குது. இந்த குதிரைகளுடைய கருக்காலம் 335 to 340 நாட்கள் தான். குட்டிகள் பிறந்து சில நேரத்திலேயே எழுந்து நடக்க ஆரம்பித்துவிடும். 5 வருஷத்துல அது இனப்பெருக்கத்துக்கு தயாராகிரும். இந்த குதிரையுடைய உயரத்தை பார்த்தால் ஒரு சராசரி குதிரையுடைய உயரம் அந்த குதிரையுடைய கழுத்தும் உடலும் சேரக்கூடிய பகுதியுடைய அதிகபட்ச உயரத்தில் இருந்து தான் கணக்கிடப்படுது. சராசரியாக ஒரு குதிரை 60 to 62 அங்குலம் வரை உயரமாக வளரும். அடுத்து இந்த குதிரைகளுடைய எலும்புகளை பத்தி பார்த்தால் சராசரி ஒரு குதிரையுடைய உடம்புல 205 எலும்புகள் இருக்குது. இந்த எலும்புடைய விஷயத்துல மனிதனுக்கும் குதிரைக்கும் மத்தியில ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒரு வேறுபாடு இருக்குது. அதாவது இந்த குதிரைகளுக்கு காரை எலும்பு என்பது கிடையாது. இந்த குதிரைகளுடைய காலுடைய முட்டிப்பகுதி மனிதனுடைய முட்டிப்பகுதியை போல இல்லாம மனிதனுடைய மணிக்கட்டுக்கு ஒத்ததாகத்தான் இந்த குதிரைகளுடைய கால் பகுதியுடைய முன்பகுதி இருக்குது. இதனால இது நின்று கொண்டே தூங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. குதிரைகளுடைய காலுடைய முட்டிக்கு கீழால சதைகள் கிடையாது. தோல், தசை நாறுகள், சவ்வுகள் தான் இந்த கால் எலும்பு சூழ்ந்து இருக்குது. அடுத்து இந்த குதிரையுடைய உறுப்புகள்ல மிக முக்கியமானது தான் அதனுடைய கால் குழம்புகள். குதிரைகளை வளர்க்கக்கூடியவங்க, குதிரை ஃபார்ம் வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்கண்டா அந்த கால் குழம்புகள் தேய்ந்து விடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இரும்பாலான லாடத்தை பொருத்துவாங்க. அந்த லாடம் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பொருத்தப்படும். அதற்கு பிறகு அந்த குதிரையுடைய குழம்பு வளர ஆரம்பிக்கும். வளரப்போக்குள்ள இந்த லாடத்தை கலட்டி அந்த குதிரையுடைய குழம்புக்கு ஏற்ற இன்னொரு லாடத்தை பொருத்துவாங்க. இந்த லாடங்கள் பொருத்தப்பட்ட குதிரைகள் தான் அதிகமாக யுத்தங்கள்ல பயன்படுத்தப்படுது. இந்த இரும்பு
லாடத்துடன் குதிரை யுத்த மைதானத்தில் சீறி பாய்ந்து செல்லும் பொழுது கட்பாறைகள்ல இந்த இரும்பு லாடம் படும் பொழுது தீப்பொறிகள் எழ ஆரம்பிக்கும். அடுத்து இந்த குதிரைகளுடைய பற்களை பற்றி பார்த்தால் மனிதனுடைய பற்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைத்தான் வளரும். அதற்கு பிறகு வளர்ச்சியும் நின்றுவிடும், புது பற்களும் வராமல் போய்விடும். ஆனால் குதிரைகளுடைய பற்கள் அது வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் என்ன சிக்கல்னு சொன்னா, அது புட்களை மேயும் பொழுது அந்த பற்கள் அப்படியே தேய்ந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக இந்த குதிரையுடைய செரிமானத்தை பற்றி பார்த்தால் இந்த குதிரை ஒரு தாவர உண்ணியாக இருப்பதனால எப்பொழுதுமே புல்லை மட்டும் தான் சாப்பிடும். இந்த குதிரையுடைய இரைப்பை சிறியதாகவும் பெருக்குடல் பெரிதாகவும் இருக்கும். அதாவது பெருங்குடல் நீண்டதாக இருக்கும். இதனால சத்துக்கள் இந்த குதிரைகளுக்கு சீராக கிடைக்கின்றன. 450 எடையுடைய ஒரு குதிரை சராசரியாக ஒரு நாளைக்கு 7-11 கிலோ சாப்பாடு உட்கொள்ளுது. 38 45 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. இந்த குதிரைக்கு ஒரே ஒரு இரைப்பை தான் இருக்குது. மாடுகள் அசை போடுவது போல இந்த குதிரைகள் எப்பொழுதுமே அசை போடாது. சில சந்தர்ப்பங்கள்ல பொதுவாக ஏதாவது நச்சு பொருட்கள் உட்கொண்டதற்கு பிறகு அது தெரிய வந்தால் உடனே நாங்கள் வாந்தி எடுப்போம், வாமிட் பண்ணுவோம். ஆனால் குதிரைகளுக்கு எப்பொழுதுமே வாந்தி எடுக்க முடியாது. அதனால இது சாப்பிடும் பொழுது ஏதாவது நச்சு பொருட்கள் உட்கொண்டால் இதன் மூலமாக இதற்கு இறப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த குதிரைகளை ஐவாய் மிருகங்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதின் காரணமாக மனிதனை விட அதிகமாக உணர்திறன் இந்த குதிரைகளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்வை திறனும் சிறப்பாக இந்த குதிரைகளுக்கு செயல்படும். இந்த பூமியில வாழக்கூடிய பாலூட்டிகள்ல மிகப்பெரிய கண்களுடையது இந்த குதிரைகள் தான். இந்த குதிரைகள் தன்னுடைய ஒரு கண்ணால 350 பாகையை விட அதிகமாக பார்க்க முடியும். 2 கண்களால் 65 பாகையை விட அதிகமாக பார்க்க முடியும். இந்த குதிரைகளால பகல்ல எப்படி தெளிவாக பார்க்க முடியுமோ இதே போல இரவிலும் தெளிவாக பார்க்க முடியும். இந்த குதிரைகளுக்கு நிறக்குருடு இருப்பதின் காரணமாக 2 நிறங்களை மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த குதிரைகளுக்கு கேட்கும் திறனும் அதிகமாக இருக்குது. அதனால குதிரை தன்னுடைய காது மடல்களை 180 பாகை வரை திருப்பக்கூடிய சக்தி கொண்டது. அதனால எந்த பக்கத்திலிருந்து சத்தம் வந்தாலும் தலையை திருப்பாம அந்த சத்தத்தை உணரக்கூடிய ஆற்றல் இந்த குதிரைக்கு இருக்குது. இதே போல இந்த குதிரையுடைய தொடு திறனும் ஆச்சரியமானது, நுட்பமானது. இந்த குதிரையுடைய கண், மூக்கு, செவி பகுதிகளில் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதனால இந்த குதிரையுடைய மேல ஒரு சிறிய பூச்சி அமர்ந்தாலும் அதை நன்றாக இந்த குதிரை அறிந்து கொள்ளும். அடுத்தது இந்த குதிரையுடைய சுவை ஆற்றலை பற்றி பார்த்தால் தனக்கு விருப்பமான தீனியை தேர்ந்தெடுத்து அதை பிரித்து தின்னக்கூடிய ஒரு சுவை ஆற்றலும் இந்த குதிரைக்கு அதிகமாகவே இருக்குது. எல்லா குதிரைகளும் பொதுவாக 4 அடிப்படை நடைகள்ல நகரும். இந்த குதிரையுடைய தூக்கம், உறக்கத்தை பற்றி பார்த்தால் இந்த குதிரைகள் படுத்துக்கொண்டும் தூங்க முடியும், நின்ற நிலையிலும் நன்றாக தூங்க முடியும். இதனுடைய கால்களில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷ அம்சத்தின் காரணமாக இது நின்று கொண்டு தூங்கும் பொழுது விழாமல் தொடர்ச்சியாக இது தூங்கும். பொதுவாக குதிரைகள் கூட்டமாக இருக்க போக்குலத்தான் நன்றாக தூங்கும். காரணம் என்னண்டா, தனியாக ஒரு குதிரை தூங்கும் பொழுது அதற்கு பல விதத்தில் ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது தூங்கும் பொழுதும் பயந்த உணர்வுடன் தான் தூங்கும். ஆனால் கூட்டமாக இருக்க போக்குல சில குதிரைகள் தூங்கினாலும் சில குதிரைகள் விழித்து தான் இருக்கும். இதனால இந்த அச்ச உணர்வு இல்லாமல் நிம்மதியாக குதிரை தூங்கும். அடுத்தது குதிரைட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான், மனிதன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது எப்படி தொடர்ச்சியாக தூங்குவானோ இதே போல குதிரைகள் தொடர்ச்சியாக தூங்காது. சில நேரம் தூங்கும், அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கும், அதற்கு பிறகு தூங்கும், அதற்கு பிறகு விழிக்கும். இப்படித்தான் குதிரையுடைய தூக்கம் இருக்கும். சராசரியாக குதிரைகள் ஒரு நாள்ல 2.9 மணி நேரம் தூங்குகின்றன. ஒரு நாள்ல 4-15 மணி நேரம் நின்று கொண்டே குதிரைகள் ஓய்வெடுக்கின்றன. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஆய்வுல முழு உலகத்திலும் 59 கோடி குதிரைகள் இருப்பதாக அறியப்பட்டது. 13,08,00,000 குதிரைகள் ஆசியாவில் இருப்பதாக கண்டறியப்பட்டது. 6,03,00,000 ஐரோப்பாவுடைய பகுதிகளில் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அமெரிக்கா கண்டத்தில் 33,05,00,000 குதிரைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. இதுல அமெரிக்காவுல மட்டும் 9,05,00,000 குதிரைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. உலகத்தில் மிக குறைவாக குதிரைகள் இருக்கக்கூடிய இடம் ஆப்பிரிக்காவுடைய பகுதி
பகுதி என்பதாகவும் இந்த ரிசர்ச்சின் மூலமாக கண்டறியப்பட்டது. 2004 வருஷம் அனிமல் பிளானட் என்ற ஒரு டிஸ்கவரி சேனல் ஒரு மதிப்பீட்டை நடத்தினாங்க. அதில் 73 நாடுகளை சேர்ந்த 50,000 பேர் தங்களுக்கு விருப்பமான மிருகங்கள்ல குதிரை 4வது இடம் என்று வாக்களித்திருந்தார்கள். குதிரைகள் மூலமாக பலவிதமான விளையாட்டுகள், பலவிதமான பந்தயங்கள் அந்த பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒலிம்பிக்ல கூட இந்த குதிரைகள் மூலமாக பல போட்டிகள் நடாத்தப்பட்டு வருகின்றது. இந்த குதிரைகளுடைய பழக்கம் தற்பொழுது குறைந்து விட்டாலும் முக்கியமான அரச குடும்பங்கள் இந்த குதிரைகளை தங்களுடைய மாளிகை வளாகத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக துபாயுடைய மன்னர் குடும்பமாக இருக்கலாம், சவுதியுடைய மன்னர் குடும்பமாக இருக்கலாம், பக்கிங்ஹாம் அரண்மனையில் கூட இந்த குதிரைகள், அதுவும் விலை உயர்ந்த குதிரைகள் அங்கே வளர்க்கப்படுது. குடியரசு தினங்கள், சுதந்திர தினங்கள்ல இந்த குதிரைகளை அலங்கரித்து குதிரை சவாரிகளும் நடைபெறக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது இந்த குதிரைகளுடைய வயதுக்கேற்ப ஒவ்வொரு குதிரைகளுடைய பேரும் மாறுபடுகிறது. ஒரு வயசுக்கு குறைவான ஆண் பெண் குதிரைகளை ஃபோல் என்ற பெயர்ல அழைக்கிறாங்க. 1 முதல் 2 வயது ஆண் பெண் குதிரைகளை யார்லிங் என்ற பெயர்ல அழைக்கிறாங்க. 4 வயதுக்கு உட்பட்ட இளம் ஆண் குதிரைகளை கோல்ட் என்ற பெயரின் மூலமாக அழைக்கப்படுது. 4 வயதுக்கு உட்பட்ட இளம் பெண் குதிரைகளை ஃபில்லி என்ற பெயரில் அழைக்கப்படுது. 4 வயது அல்லது அதைவிட அதிக வயதுடைய பெண் குதிரைகளை மேர் என்ற பெயரில் அழைக்கிறாங்க. நன்கு வளர்ச்சி அடைந்த 4 வயது அல்லது அதைவிட அதிக வயதுடைய ஆண் குதிரைகளை பொலிக்குதிரை அல்லது ஸ்டாலியன் என்ற பெயரில் அழைக்கிறாங்க. விதைகள் நீக்கப்பட்ட, அதாவது ஆண்மை இல்லாமலாக்கப்பட்ட எந்த வயது குதிரையாக இருந்தாலும் அதற்கு கெல்டிங் என்ற பெயரில் அழைக்கிறாங்க. அடுத்தது இந்த குதிரைகளின் மூலமாக பலவிதமான மருத்துவங்களும் சொல்லப்படுகிறது. பாம்பு கடிக்கு ஆச்சரியமான மருத்துவம் இந்த குதிரையில் இருக்கிறது. இது போன்ற பலவிதமான மருத்துவங்கள் இந்த குதிரையின் மூலமாக செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் குதிரையின் மூலமாக செய்யப்படக்கூடிய மருத்துவங்களை பற்றி தெளிவாக பேசுகிறேன். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான ஒரு விடயத்தை பற்றி பேசணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த விடயத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர்.